கிழக்கு திசையில் மலைகள் மடியில் ஒளிந்து கிடக்கும் ஒரு சிறிய தமிழ் மலை கிராமம். பனியோடு கலந்த காலை காற்று, அமைதியாய் விழித்தெழும் வாழ்க்கை. இங்கே நேரம் மெதுவாக நகர்கிறது. இந்த கிராமத்தில் இரவு என்பது பயமல்ல, வானமே கூரை, நட்சத்திரங்களே காவலர்கள். குளிரிலும் நிம்மதியாக வெளியில தூங்கும் மனிதர்கள். கயிறு கட்டிலில் சுப்புராஜ், அருகே மல்லிகா. சொற்கள் குறைவு, அன்பு அதிகம். குளிர்காட்சிக்கிடையிலும் உறவின் வெப்பம் நிறைந்த இரவு. நெருப்பின் ஒளியில் முகங்கள் பிரகாசிக்க, கண்ணன், செல்வி, சுப்புராஜ் குடும்பம் ஒரே நெருப்பை சுற்றி உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரே மனம், ஒரே உயிர். அந்த அமைதிக்குள் நகரத்தின் வேகத்தை சுமந்த ஒருவன் வருகிறான். விஜய். இந்த கிராமமும் இந்த வாழ்க்கையும் அவனுக்கு புதிது. மூடிய கதவுக்குள் விஜய் தூங்குகிறான். உள்ளே வெப்பம், வெளியே குளிர். ஆனால் வாழ்க்கையின் உண்மை இன்னும் அவனை தொடவில்லை. அமைதியை கிழித்த ஒரு அலறல். நடுநிசி. தீப்பந்தங்களை ஏந்தியபடி மக்கள் ஓடுகிறார்கள். ஒரு உயிரின் கூச்சல் முழு கிராமத்தையும் எழுப்புகிறது. குழியில் விழுந்து காயமடைந்த மூதாட்டர். அருகே மண்டியிட்டு உதவும் சுப்புராஜ். தீப்பந்த ஒளியில் ஒற்றுமையின் முகங்கள். இங்கே யாரும் தனியாக இல்லை. அதை பார்த்து விஜய் அமைதியாக நிற்கிறான். தலை குனிகிறது. வெப்பமான வீட்டை விட வெப்பமான மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை அவன் உணர்கிறான். அந்த இரவு, நட்சத்திரங்களுக்கு கீழே கயிறு கட்டிலில் சுப்புராஜ் பக்கத்தில் விஜய். குளிர் இருக்கிறது, ஆனால் மனம் நிம்மதி. அடுத்த நாள் காலை. பனி மெதுவாக விலகுகிறது. காஃபி மனம் பரவுகிறது. சிரிப்புகள் கூடுகின்றன. வீடு வீதிகளில் இல்லை, மனிதர்களுக்கிடையேதான். இதுதான் கிராமம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் உண்மையான ஒற்றுமை.